ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கில்லி கிருஷ். இந்த ஆண்டு கலை திருவிழாவில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு சூழல் பாதுகாப்பு நம் அனைவரின் பொறுப்பு. இதில் 3ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரையிலான குழந்தைகளுக்கு பேச்சு போட்டிக்கான கால அளவு 3 நிமிடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. பேச்சு போட்டியில் கலந்துக்கிட்டு மாணவர்கள் வெற்றி பெறுவதற்கு இந்த வீடியோவை நாம் பயன்படுத்திக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்பமாய் வாழ இடமளித்து உயிர் வாழ தூய காற்றை தந்து ஒப்பில்லா குடிநீரும் தந்து நம்மையெல்லாம் வாழ வைத்து கொண்டிருக்கும் இயற்கை அன்னையை முதல் கண் வணங்குகின்றேன். மழை நீரே உயிரின் ஆதாரம், மனிதனால் அதுக்கு உண்டாகுது சேதாரம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம், அதற்கு தேவை சூழல் பாதுகாப்பு. சுவர் இருந்தால்தான் சித்திரம், சுற்றுப்புற தூய்மை இருந்தால்தான் நம் வாழ்வு பத்திரம். பிளாஸ்டிக் பையை தவிர்ப்போம், துணிப்பை தூக்க தயங்கோம். முடிந்தால் நடந்து செல்வோம், இல்லையேல் மிதிவண்டியில் செல்வோம். நம் குப்பை நம் பொறுப்பு உணர்வோம். குப்பையை தரம் பிரிப்போம், மக்கும் குப்பையை உரமாய் மாற்றுவோம். மக்கா குப்பையை மறுசுழற்சி செய்வோம். மரங்கள் நட்டு வளர்ப்போம், மழை நீரை சேமிப்போம். தூய்மை தொழிலாளரும் நம்மை போல் ஒரு மனிதர்தான், அவரை மதிப்போம். இயற்கையுடன் இணைந்து வாழ்வோம், ஏரி குளங்களை தூர்வாருவோம். நாம் வாழும் பூமி அனைத்து உயிரினங்களுக்கும் சொந்தமானது என்பதை உணர்ந்து நடப்போம். சுற்றுச்சூழலை காத்திடுவோம், தூய்மை இந்தியா போற்றிடுவோம். சூழல் பாதுகாப்பு நம் அனைவரின் பொறுப்பு. மாற்றங்கள் நம்மிடமிருந்தே என்பதை உணர்ந்து நடப்போம். நீரின்றி அமையாது உலகு என்பது வள்ளுவர் வாக்கு. ஓட்டுவதற்கு காரின்றி உயிர் வாழலாம், ஆனால் குடிப்பதற்கு நீரின்றி உயிர் வாழ முடியுமா? செலவழிக்க காசு இல்லை என்றால் சம்பாதிக்கலாம், சுவாசிக்க காற்று இல்லை என்றால் நம் கதிதான் என்ன? மனிதன் இயற்கையை அழிப்பதைப் போல் இயற்கையும் மனிதனை அழிக்க எண்ணினால் நம்மால் தாங்க முடியாது. நம் தாத்தாக்கள் சுதந்திரத்திற்காக போராடினார்கள், நம் அப்பாக்களோ உணவுக்காக போராடினார்கள். நாம் வேலைக்காக போராடப் போகிறோம். நாளை நம் வருங்கால சந்ததிகள் உயிரை காப்பதற்காக போராடப் போகும் நாள் வெகு தூரத்தில் இல்லை. தூய மழை நீர், அது இயற்கை நமக்களித்த சீர். பாழ்படாத நிலம், அதுவே நமக்கு பலம். இயற்கை நமக்களித்த காற்று, தூய்மையாய் வைத்து நீயும் அதை போற்று. ஓசோன் படலம், அது முழுதும் ஓட்டையானால் நாம் அனைவரும் ஆவோம் சடலம். ஓசோன் மண்டலம், அது நம்மை காக்கும் கர்ணனின் கவச குண்டலம். மனிதா விழித்துக்கொள், நீர், நிலம், காற்று, நம் சுற்றுப்புறம் என அனைத்தையும் பாதுகாக்க வேண்டிய பெரும் பொறுப்பு நம்முடையது. உணர்ந்து செயல்படுவோம், மகிழ்ந்து வாழ்ந்திடுவோம். நன்றி, வணக்கம்.